ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? வழக்கமா என்னுடைய ஜியோ நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும்னா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம், அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா நான் ரெகுலரா பண்றது வந்து மைஜி ஆப் வழியாவே நான் ரீசார்ஜ் பண்ணிடுவேன். மற்ற யூபிஐ ஆப் மூலியமா நான் பண்ணேன்னா அதுக்கு ஒரு 1 பாயிண்ட் சம்திங், அதாவது ₹1 சம்திங் வந்து காசை வசூல் பண்றாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக மைஜியோ வழியாவே நான் வந்து ரீசார்ஜ் பண்றேன். இப்போ ஃபார் சின்ன சேஞ்சஸ்க்காக ஃப்ளிப்கார்ட் வழியா என்னுடைய ஜியோ நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ண போறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, இன் ஃபியூச்சர்ல ரொம்ப உதவிகரமா இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக என்னுடைய ஜியோ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்றதுக்காக பிளிப்கார்ட்டுக்குள்ள போய் பிளிப்கார்ட்டோட யூபி ஆப் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா நான் ரீசார்ஜ் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். சப்போஸ் நீங்க இந்த பிளிப்கார்ட்ல அதிகமா இருந்தீங்கன்னா, அதாவது பிளிப்கார்ட் தான் பர்ச்சேஸ் பண்றீங்க, பிளிப்கார்ட்ல தான் எல்லாமே பண்றீங்கன்னா கண்டிப்பா இதையும் நீங்க பண்ணலாம். ஏன்னா பிளிப்கார்ட் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை முறையா பயன்படுத்திக்கங்க. இப்போ அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க போன்ல பிளிப்கார்ட் இருக்கா, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமுக்கு கீழே பாத்தீங்கன்னா சென்டர்ல கேட்டகரிஸ், அதுக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் இதுல பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் இருக்கு, அதுக்குள்ள போவோம். மொபைல் ப்ரீபெய்டு மேல என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, கீழே அதோட பிளான்லாம் இருக்கு. ட்ரூ 5G அன்லிமிட்டட் சூஸ் பண்றேன். இதுல ரெகுலரா நான் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பிளானை மறுபடியும் நான் பண்ண போறேன். ஏன்னா அதுலதான் ஹையஸ்டா பெர் டே 3GB எனக்கு கொடுக்குறாங்க. ₹449 3GB பெர் டே, 28 நாள் அன்லிமிட்டட் கால். இதை நான் தட்டுறேன். ஆக்டிவேட் அண்ட் பே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிளிப்கார்ட்டோட யூபிஐ மூலியமா பேமெண்ட் பண்ண போறேன். பே வித் பிளிப்கார்ட் யூபிஐ, பே 449. பின் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். மேல மெசேஜ் வந்துருச்சு பாருங்க. ஆர்டர் பிளேஸ்ட், வெற்றிகரமாக ரீசார்ஜ் செய்யப்பட்டது. பேமெண்ட் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு பேமெண்ட் ஆயிருக்கு அது டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ரீசார்ஜ் ப்ராசஸ் பாத்துக்கோங்க. சி ஆல் அப்டேட் பாத்தீங்களா, சேம் நம்ம வந்து பிளிப்கார்ட்ல ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணோம்னா அதோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல், ரீசார்ஜ் இன் ப்ராக்ரஸ், ரீசார்ஜ் ப்ராசஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணிருப்போம்ல அதோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஜியோல போயிட்டு செக் பண்ணலாம். மை ஜியோ ஆப் பாத்துருவோமா, இதுல மேல உள்ளது கரண்ட் பிளான், கீழே பாருங்க அப்கமிங் பிளான். Your plan will be automatically activated after your current plan expire. View, இது current plan, இது upcoming plan. So கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எப்படி பிளிப்கார்ட் வழியா நம்மளுடைய அந்த ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதாங்க மெத்தடு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் காமிச்ச ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. நீங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க, அதுல ஒண்ணு தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.